ஒரு பௌர்ணமி நாள் காட்டிலிருந்த எல்லா குரங்குகளும் ஒரு பெரிய மரத்தின் மேல் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தன. முழு நிலவு இரவு என்பதால் காடு முழுவதும் வெள்ளி ஒளியில் பிரகாசித்தது. குரங்குகள் மகிழ்ச்சியாக தாவி தாவி விளையாடின. அப்போது ஒரு குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கி அருகிலிருந்த ஒரு கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. கிணற்றிலிருந்த தண்ணீரில் நிலாவின் அழகான பிரதிபலிப்பு தெரிந்தது. அதை பார்த்த அந்த குரங்கு மிகவும் பயந்து, ஐயோ, நிலா கிணற்றுக்குள் விழுந்து விட்டதே என்று கத்திக்கொண்டே மற்ற குரங்குகளை அழைத்தது. அதன் சத்தத்தை கேட்டு எல்லா குரங்குகளும் ஓடி வந்து கிணற்றுக்குள் பார்த்தன. அவைகளும் தண்ணீரில் தெரிந்த நிலாவை பார்த்து வருந்தின. நாம் எப்படியாவது நிலாவை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா குரங்குகளும் முடிவு செய்தன. உடனே ஒரு திட்டம் போட்டன. ஒரு குரங்கு மரக்கிளையை பிடித்துக் கொண்டது. அதன் காலை மற்றொரு குரங்கு பிடித்தது. இப்படியே எல்லா குரங்குகளும் ஒன்றின் காலையை ஒன்று பிடித்துக்கொண்டு ஒரு நீண்ட சங்கிலி போல கிணற்றுக்குள் தொங்கின. கடைசியில் இருந்த குரங்கு தண்ணீரை எட்டியது. விரைவாக நிலாவை தூக்கு என்று மேலிருந்த குரங்குகள் கத்தின. அந்த கடைசி குரங்கு நிலாவை பிடிக்க தண்ணீரை தொட்டது. உடனே தண்ணீர் கலங்கியது. தண்ணீரிலிருந்த நிலாவின் பிரதிபலிப்பு மறைந்து விட்டது. அதை பார்த்த குரங்குகள் எல்லாம், ஐயோ, நிலா உடைந்து போய்விட்டதே என்று மிகவும் கவலையடைந்தன. சோகமாக எல்லா குரங்குகளும் மீண்டும் மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தன. நம்மால் தான் நிலா உடைந்து போய்விட்டதே என்று வருந்திக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் மேகங்கள் மெதுவாக விலகின. வானத்தில் முழு பௌர்ணமி நிலா மீண்டும் பிரகாசமாக தெரிந்தது. அதை பார்த்த ஒரு குரங்கு மகிழ்ச்சியாக, பாருங்கள், நிலா உடையவே இல்லை, அதோ வானத்தில் இருக்கிறது என்று கத்தினது. மற்ற குரங்குகளும் வானத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டன. ஆமாம், நிலா பாதுகாப்பாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டு மீண்டும் விளையாட ஆரம்பித்தன. இந்த கதையின் நீதி என்னவென்றால், உண்மையை அறியாமல் அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது.